ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக முட்டை சாதம் தாங்க செய்ய போகிறோம். லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளிவை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன்ஸ் இருக்கும் இது. இப்போ இதை நல்லா ஓரமாக தள்ளி விட்டு இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதில் பெப்பர் பொடி, சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ திறந்துட்டு நல்லா கிளறி விடுங்க. முட்டை நல்லா கிளறி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச ரைஸை சேர்த்துக்கலாம். ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான கமன்னு முட்டை சாதம் ரெடி பண்ணியாச்சு. முட்டை பிடிக்காதவங்க பன்னீரில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.